1 minute revision series 4th வீடியோ. இது வந்து 11th சாப்டரில் இருக்கிற ஆல்கஹால்ஸோட ஒன் ஆஃப் த ரியாக்டிவிட்டி ஆர்டர். ஏன் பர்டிகுலராக இந்த ரியாக்டிவிட்டி ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மற்றது பாய்லிங் பாயிண்ட்ஸ் மற்றனோட எல்லாமே ப்ரைமரிக்கு தான் அதிகமாக இருக்கும், செகண்டரி அதை விட டெர்ஷரிக்கு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் மட்டும் தலைகீழாக இருக்கும். இது ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது 1 மார்க்கில் வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அதாவது டெர்ஷரி ஆல்கஹால் தான் ஈஸியாக இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியாக டெர்ஷரி ஆல்கஹால் தான் டீஹைட்ரேட் பண்ண முடியும். டீஹைட்ரேஷன்னா ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ண முடியும். டெர்ஷரி ஆல்கஹால் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். செகண்டரிக்கு அதை விட கொஞ்சம் டஃப்பு, ப்ரைமரிக்கு ரொம்பவுமே டஃப்பு. ப்ரைமரினா CH2H, செகண்டரி ஆல்கஹால்னால் CHOH, டெர்ஷரி ஆல்கஹால்னால் COH அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? இப்போ அதில் இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனுக்கு மட்டும் டெர்ஷரி தான் ஈஸியாக டீஹைட்ரேட் பண்ண முடியும், வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் செகண்டரி, அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி. மோஸ்ட்லி மற்ற எல்லா ட்ரெண்ட்ஸுமே இந்த சாப்டரில் ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் தான் அதிக பாய்லிங் பாயிண்ட்டு எல்லாமே இருக்கும். அது மாதிரி லைனாக இந்த ஆர்டர், இது மட்டும் ஆர்டர் அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். தேங்க்யூ.